எல்லாருக்கும் வணக்கம். ஹெச்ஐவி என்பது நம்ம உடலை முழுதும் நிலைக்குழிய வைக்கக்கூடிய ஒரு வைரஸ். இந்த ஹெச்ஐவி வைரஸ் நம்ம உடலில் உள்ள எல்லா வெள்ளை அணுக்களையும் அழித்து நம்ம உடலின் எதிர்ப்பு சக்தியை முற்றிலும் குறைக்கக்கூடிய தன்மை உடையது. இதன் காரணமாக பல நோய்கள் நம்ம உடலை தாக்கக்கூடிய தன்மை தான் நம்ம எய்ட்ஸ்னு சொல்கிறோம். சரி, ஹெச்ஐவி வைரஸ் எப்படிலாம் பரவக்கூடிய சாத்தியம் இருக்குது, இந்த எய்ட்ஸ் நோய் வராமல் இருக்க என்னெல்லாம் வழிவகை இருக்குது, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹெச்ஐவி வைரஸ் பாடி ஃப்ளூயிட் அண்ட் செக்ரீஷனில் மட்டும்தான் காணப்படும். அதாவது உடல் நீர் மற்றும் சுரப்பிகளில் தான் ஹெச்ஐவி வைரஸ் காணப்படும். இவைகள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இரத்தம், விந்து, பெண்கள் இனப்பெருக்க உறுப்பில் உற்பத்தியாகும் திரவம், தாய்ப்பால், இவைகளில் தான் ஹெச்ஐவி வைரஸ் காணப்படும். இவைகள் எப்போல்லாம் நம்ம உடம்புல நேராக தொடர்பு கொள்ளுதோ அப்போ தான் இந்த ஹெச்ஐவி வைரஸ் ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய சாத்தியம் இருக்குது. சிறுநீர், உமிழ்நீர், மலம், வியர்வை இவைகளெல்லாம் ஹெச்ஐவி வைரஸ் காணப்படாது. இவைகளில் ஹெச்ஐவி வைரஸ் பரவக்கூடிய சாத்தியம் இல்லை. இந்த ஹெச்ஐவி வைரஸ் ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய சாத்தியம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வித் இன்ஃபெக்டட் பர்சன், அதாவது பாதுகாப்பற்ற உடலுறவு. ஹெச்ஐவி வைரஸினால பாதிக்கப்பட்டவர்களோட பாதுகாப்பற்ற உடலுறவு ஹெச்ஐவி வைரஸ் அதிகமாக பாதிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது. ஷேரிங் நீடில்ஸ் அண்ட் ஷார்ப்ஸ், அதாவது மற்றவர்கள் பயன்படுத்திய சிரஞ்ச், இன்ஜெக்ஷன் போன்ற உபகரணங்கள் இன்னொருவர் பயன்படுத்தும் பொழுது இந்த ஹெச்ஐவி வைரஸ் பரவக்கூடிய அதிகமான வாய்ப்பு உள்ளது. போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அதிகமாக இதனால் பாதிக்கப்படுறாங்க. இன்னொருத்தர் பயன்படுத்திய சிரஞ்ச், இன்ஜெக்ஷன் போன்றவை இவர்களும் பயன்படுத்தி அதனால் ஹெச்ஐவி வைரஸ் ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய அதிகமான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சலூன் போன்ற இடங்களில் ஒருத்தருக்கு உபயோகப்படுத்தப்பட்ட பிளேட் இன்னொருத்தருக்கு உபயோகப்படுத்தும் பொழுது இதன் போன்ற ஹெச்ஐவி வைரஸ் பரவக்கூடிய சாத்தியம் கூட உண்டு. இரத்தத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய உபகரணங்கள் ஒருத்தர் பயன்படுத்திய பின் இன்னொருத்தர் பயன்படுத்துறது ஹெச்ஐவி வைரஸ் பரவக்கூடிய சாத்தியம் உள்ளது. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மற்றும் கர்ப்ப காலத்திலோ அல்லது பிரசவ நேரத்திலோ தாயிடமிருந்து பிள்ளைக்கு ஹெச்ஐவி வைரஸ் பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய்ப்பாலின் மூலயமாக கூட தாயிடமிருந்து பிள்ளைக்கு இந்த ஹெச்ஐவி வைரஸ் பரவக்கூடிய சாத்தியம் ரொம்பவே அதிகம். ஹெச்ஐவி வைரஸ் ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவிவிட்டாலும் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தெரியாது. அந்த குறிப்பிட்ட காலத்தை நம்ம விண்டோ பீரியட்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ஹெச்ஐவி வைரஸ் பரவிய சில நாட்களிலேயே கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனைகள்லாம் உள்ளது. எய்ட்ஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய வழிகள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் இதற்கான சரியான சிகிச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் நோயை பற்றின சரியான விழிப்புணர்வும் மற்றும் புரிதலும் கொண்டு இதை பரவாமல் தடுப்பதே இதற்கான சரியான சிகிச்சை. மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களை எளிதாக தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.